அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகை செய்யும் சர்ச்சைக்குரிய 130வது அரசியல் சாசன திருத்த மசோதாவை பரிசீலித்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை ஜூலை 17ஆம் தேதி தாக்கல் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. வரும் ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை நாடாளுமன்றத்தில் பல முக்கிய மசோதாக்கள் கொண்டு வரப்படும் என தெரிகிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்படும் பிரதமர், முதலமைச்சர்கள் அல்லது இதர அமைச்சர்களை தானாகவே பதவியிலிருந்து நீக்கும் இந்த மசோதா கொண்டு வரப்பட உள்ளது. அதே நேரத்தில் அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான குறிப்புகளும் இதில் சேர்க்கப்படலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலில் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து இதை விரிவாக ஆராய அபராஜிதா சாரங்கி தலைமையில் 31 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு வரும் 17ஆம் தேதி தனது அறிக்கையை தாக்கல் செய்யும் என தெரிகிறது. இந்த குழுவில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்பிகளும் இடம்பெற்றிருந்தனர். இருப்பினும் ஆளும் கட்சியினரே இந்த குழுவில் அதிகம் இருப்பதால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்து விடுவார்கள் என்பதால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பங்கேற்பதில் எந்த பயனும் இல்லை என்று கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் இந்த குழுவை புறக்கணித்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதற்கு முன்பாகவே வெறும் காவலில் வைக்கப்படுவதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மக்கள் பிரதிநிதிகளை தண்டிப்பது நீதியின் அடிப்படை கோட்பாட்டிற்கு எதிரானது என்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது என்றும் எதிர்க்கட்சிகள் வாதிட்டனர். ஆனால் இந்த வாதத்தை ஆளும் தரப்பு ஏற்க மறுக்கிறது. ஒரு நபர் கைது செய்யப்பட்ட பிறகு குறைந்தது 3 முறையாவது ஜாமீன் கோரி விண்ணப்பிக்க 30 நாட்கள் என்பது போதுமான கால அவகாசமாகும் என்பதால் இது நீதியின் கோட்பாட்டை மீறவில்லை என்று ஆளும் தரப்பு சொல்கிறது. இருப்பினும் அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கும் வகையில் கூடுதல் விதிகள் வரை மசோதாவில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என அனைவரும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அனைத்து வகையான குற்றங்களுக்கும் இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக குறிப்பிட்ட சில கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே இந்த சட்டப்பிரிவுகள் பொருந்தும் வகையில் குற்றங்களின் தன்மை வகையிலான விதிகளும் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தங்களின் மாறுபட்ட கருத்துக்களை தனி அறிக்கையாக தாக்கல் செய்வார்கள் என தெரிகிறது. மத்திய அரசு முன்மொழிந்துள்ள அரசியல் சாசனத்தின் 130வது திருத்த சட்டத்தின்படி 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டின் கீழ் அமைச்சராக இருக்கும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் அவர் தனது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த பதவி நீக்க நடவடிக்கை பிரதமர் அல்லது முதலமைச்சரின் பரிந்துரை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரால் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து ஒருவர் 31வது நாளும் காவலில் இருக்கும் பட்சத்தில் தானாகவே அவரது பதவி பறிக்கப்படும் என்று சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது.